ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜ் எக் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அண்ட் வந்து நீல வாக்கில் கட் பண்ண கேபேஜ் அண்ட் ஆனியனை போட்டுட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ண கேப்சிகமும் போட்டுக்கோங்க. மசாலாவில் வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக சில்லி பவுடர் எல்லாம் மொத்தமாக போட்டு கலக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் 2 எக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கடாய் மாதிரியான ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா நல்ல கிரில்டு மாதிரியான ஒரு எக் வந்து ரெடி ஆகிடும், வெஜிடபிள் எக். ஸோ இதை வந்து இப்போ நான் எடுத்திருக்கிறது 0 மைதா பன். இந்த பன் உள்ள வந்து ஒரு ஸ்பூன் வந்து சாஸ் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச மயனேஸ். இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரில் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் எக் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பன் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணி இது உள்ளே வச்சு அண்ட் லட்யூஸும் வந்து மேலே வச்சிங்க. நான் சூப்பரான எக் பர்கர், வெஜிடபிள் எக் பர்கர் ரெடி. ஸோ அடிப்பொலியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை